வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்த அந்த மலையாள படம் துடரம் பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலான்னு இருக்கோம். நம்ம கிட்ட ஏகப்பட்ட விமர்சனங்கள், சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ், நியூஸ் ஆர்டிகல்ஸ்னு நிறைய இருக்கு. இது எல்லாத்துல இருந்தும் முக்கியமான விஷயங்களை எடுத்து உங்களுக்கு ஒரு முழுமையான பார்வை கொடுக்க ட்ரை பண்றோம். அதாவது இந்த படத்தோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, மக்கள் எதுக்கு இவ்ளோ பேசுறாங்க, அப்புறம் முக்கியமா மோகன்லால் சோபனா காம்போ இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, டைரக்டர் தருண் மூர்த்தியோட டச் இதுல இருக்கா, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மளோட பேச்சு. ஆமா, படம் தருண் மூர்த்தி டைரக்ஷன்ல மோகன்லால் தான் சண்முகம், அந்த பென்ஸ் ஓனர். சோபனா கிட்டப்பட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காங்க. ஆமா, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? மியூசிக் ஜேக்ஸ் பிஜோய், கேமரா ஷாஜி குமார். சரி, கதைக்குள்ள போலாமா? ரொம்ப சிம்பிளா சொன்னா, சண்முகம் ஒரு காலத்துல ஸ்டண்ட் மாஸ்டர், இப்போ டாக்ஸி ஓட்டுறார். அவருக்கு அவரோட அந்த கருப்பு அம்பாசிடர் பென்ஸ் கார்னா ரொம்ப உசுரு. ஆனா அவரோட பையன் வண்டி ஓட்டும்போது நடக்கிற ஒரு விபத்து அவரை மொத்தமா ஒரு சிக்கலான ஒரு கிரைம் உலகத்துக்குள்ள தள்ளிடுது. ஆமா, அங்கிருந்து அவர் எப்படி வெளியே வர்றார், அதுக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்களை சந்திக்கிறாருங்கிறது தான் கதை. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மோகன்லால் சோபனா ரீயூனியனை பத்தி தான் ஒரே பேச்சா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு மாதிரி திருஷ்யம் மாதிரி ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் ஃபீல் கொடுத்துச்சு. எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா முதல் பாதிக்கு சம ரெஸ்பான்ஸ், ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு, அப்படி கதைக்குள்ள இழுத்துட்டு போச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ ரெண்டாம் பாதியில என்னாச்சு? அங்கதான் கருத்து வேறுபாடு வந்ததா? கரெக்ட், அங்கதான் கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் வருது. சில பேர் அந்த பழிவாங்கிற கதைக்கெல்லாம் கொஞ்சம் யூகிக்கிற மாதிரி ப்ரெடிக்டபிளா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. அதாவது முதல் பாதியில இருந்த அந்த ஒரு கிரிப், அந்த ஒரு டென்ஷன் ரெண்டாம் பாதியில கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு அபிப்பிராயம். ஆனா மோகன்லாலோட நடிப்பை எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆமா ஆமா, பீக் லாலட்டன் மோட், நடிகர் திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தோம். நிச்சயமா, அந்த விஷயத்துல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. சரி, அந்த இன்டர்வல் பிளாக் பத்தி சொல்லுங்க. அது பயங்கரமா பேசப்பட்டுச்சே, சாவேஜ் சீன் தெரிக்குது அப்படின்னலாம். ஓ, அதுவா? அது படத்தோட பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். நிறைய பேர் அதான் படத்தோட பீக் பாயிண்ட்னு சொல்றாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா, மறக்க முடியாத ஒரு காட்சியா இருந்துச்சு. தமிழ் டைரக்டர் செல்வராகவன் கூட பாராட்டியிருந்தாரே. ஆமா, அவர் பிரமாதமான படம், மோகன்லால் சாரால மட்டுமே இது முடியும்னு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதுவே அந்த சீனோட இம்பாக்டுக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆனா அங்கேயும் சில விமர்சனங்கள் இருந்துச்சு இல்லையா? இருந்துச்சு. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாஸ் இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் கதை கொஞ்சம் நார்மல் ரிவெஞ்ச் ட்ராக்குக்கு போயிடுச்சு, அதனால அந்த உச்சத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன சரிவு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்றாங்க. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட 3.5 கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் திருஷ்யம் அளவுக்கு ஷார்ப்பா இல்ல, கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ லாஜிக் பிரச்சனைகளும் வன்மறை கொஞ்சம் அதிகமா இருக்குன்ற பேச்சும் இருந்துச்சா? சில விவாதங்கள்ல அதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. சில லாஜிக் கோட்டைகள் இருக்கு, வயலன்ஸ் டோஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு சில பார்வையாளர்கள் உணர்ந்ததா சொன்னாங்க. ஓகே, மோகன்லால் பத்தி பேசிட்டோம். சோபனா மேடமோட கம்பேக், இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களோட நடிப்பு எப்படி ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு? சோபனாவுக்கு நல்ல வரவேற்பு. அது வெறும் ஒரு பேருக்காக ரியூனியன் இல்ல, அவங்களோட அந்த அமைதியான ஆனா அதே சமயம் கம்பீரமான நடிப்பு படத்தோட எமோஷனல் கோருக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. மோகன்லாலோட அந்த ஒரு தீவிரமான நடிப்புக்கு இவங்களோட இருப்பு ஒரு நல்ல பேலன்ஸ் கொடுத்துச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. விஜய சேதுபதியோட கெஸ்ட் ரோல் பத்தியும் சிலாகிச்சு பேசிட்டாங்களே. ஆமா, அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அதுவும் சோஷியல் மீடியால நல்லா வைரல் ஆச்சு, படத்துக்கு ஒரு கூடுதல் சுவாரஸ்யத்தை கொடுத்துச்சு. சரி, டெக்னிக்கல் சைடுக்கு வருவோம். டைரக்டர் தருண் மூர்த்தியோட வேலை எப்படி இருக்கு? அப்புறம் கேமரா, மியூசிக். தருண் மூர்த்தியோட ஸ்டைல் நமக்கு தெரியும் இல்லையா? கொஞ்சம் மெதுவா ஆரம்பிச்சு அப்படியே டெம்போ ஏத்தி ஒரு பாயிண்ட்ல வெடிக்க வைக்கிறது. அது இதுலயும் குறிப்பா மொத பாதியில நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஷாஜி குமாரோட ஒளிப்பதிவு, சொல்லப்போனா இந்த நைட் சீன்ஸு, கார் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் ஒரு த்ரில்லருக்கு தேவையான அட்மாஸ்பியரை நல்லாவே கொண்டு வந்திருக்கு. குறிப்பா அந்த எமோஷனல் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ்ல மியூசிக் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஆனா சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரியும் சிலருக்கு தோணிருக்கு. சரி, அப்போ ஃபைனலா ஒரு கேள்வி. யாருக்கு இந்த படம் நிச்சயமா பிடிக்கும்? யாருக்கு ஒருவேளை கொஞ்சம் யோசிக்க வைக்கும்? தாராளமா மோகன்லால் ரசிகர்களுக்கு பிடிக்கும். ஒரு பக்கா எமோஷனல் த்ரில்லர், அழுத்தமான நடிப்பு, கொஞ்சம் மாஸ் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் எதிர்பார்க்கறவங்களுக்கு இது நல்ல ட்ரீட். தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த பிஜிஎம், மோகன்லாலோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அனுபவமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ யாருக்கு பிடிக்காம போக வாய்ப்பு இருக்கு?
ரொம்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், ரொம்ப சிக்கலான கதைக்களம், கணிக்கவே முடியாத திரைக்கதை, இப்படி எதிர்பார்க்கறவங்களுக்கு குறிப்பா அந்த இரண்டாம் பாதியோட போக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கலாம். கதை கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா போகுதுன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஓகே. அப்போ மொத்தத்துல பாக்கும்போது தொடரம் மோகன்லாலோட பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான முதல் பாதி, மறக்க முடியாத இன்டர்வல் சீன்னு சில பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸோட வந்திருக்கு. ஆமா, இரண்டாம் பாதியில சில குறைகள் சொல்லப்பட்டாலும் ஓவராலா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான படமா நிக்குது. சரி, அப்போ நம்ம கேட்பவர்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கலாமா? கண்டிப்பா. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த படம் மோகன்லால், சோபனா மாதிரி ஒரு காலத்தால் அழியாத ஜோடிய மறுபடியும் கொண்டு வர்றதோட, தருண் மூர்த்தி மாதிரி ஒரு இளம் புதிய அலை இயக்குனரோட கதை சொல்லும் விதத்தையும் ஒன்னு சேர்க்குது. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், அதாவது கிளாசிக் ஸ்டார்ஸும் மாடர்ன் டைரக்டர்ஸும் சேரும்போது இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மலையாள சூப்பர் ஸ்டார்கள் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, அதே சமயம் அந்த ஸ்டார் வேல்யூவை இந்த புது இயக்குனர்கள் எப்படி தங்களோட ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்துறாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?